அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்வின் கப்பிள்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்ட்ரோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக பூர்ஜ் கலிஃபாவில் நம்மளோட இந்தியா ஃப்ளாகை போட போகிறாங்க. ஸோ அதை பார்க்க தான் வேகமாக போயிட்டுருக்கோம். 7:50க்கு போட போகிறாங்க. நாங்கள் 7:30க்கு இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். 15 மினிட்ஸ் ஆகும், பொறுமையாக போயிடலான்னு. ஸோ மால்குள்ளார பார்க் பண்ணிக்கிட்டு நடந்துகிட்ருக்கோம். இந்த நடந்து போகிற இடமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ துபாய் மால் தான் வேர்ல்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட் மால். ஸோ இந்த லெவலில் நடக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் தான். பார்க்குற இடத்தெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ ஃபவுண்டைன் பக்கத்தில் போக தான் தெரியுது கும்பல், சரியான கும்பல். இங்கே நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், எலிவேட்டர்லேருந்து இறங்குறதுக்காக தான் இந்த க்யூ. ஒரு வழியாக எலிவேட்டர்லேருந்து இறங்கி ஃபவுண்டைனுக்கு வெளியில் போனால் மாஷா அல்லாஹ் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க இங்கே வியூ பார்க்குறதுக்காக. பூர்ஜ் கலிஃபாவில் நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் பார்க்குறதுக்காக. ஸோ மாஷா அல்லாஹ் நான் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. பூர்ஜ் கலிஃபாவில் நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை பார்க்குறதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்க்குறப்பே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அப்படியே உங்களுக்குள்ளார நடந்து போய் நம்மளுக்கு ஒரு ஸ்பாட்டை தேடி கண்டுபிடிச்சி நின்று வெயிட் பண்ணோம். ஃபவுண்டைன் ஷோ நடந்துச்சு. சரியான கும்பல். டைம் ஆக எல்லாருக்கும் செம்மையாக வேர்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் எல்லாருமே அந்த ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் பூர்ஜ் கலிஃபா பார்த்துட்டு அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் ஷோவும் லைட் ஷோவும் நடந்துச்சு. அதை பார்க்குறப்பே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. எத்தனை வாட்டி இதை பார்த்தாலும் நம்மளுக்கு போரே அடிக்காது.
அவள் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் வந்து பூஜ் கலிஃபாவில் வரப்போகுது. நான் வந்து சவுண்டை மியூட் பண்ணாமல் ஆன் பண்ணி வைக்கிறேன். நீங்களே அந்த சத்தத்தை மட்டும் கேளுங்க. ஸோ ரொம்ப சரியலான மூமெண்ட்ஸ் பார்த்துட்டு உடனே டக்குன்னு கிளம்பிட்டோம். ஏன்னா எல்லா கும்பலும் மால்குள்ளார தான் வருவாங்க. ஏன்னா எல்லாருமே ஷோ முடிஞ்சோடனே மால்குள்ளார தான் வருவாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம போயிடணும். போயிட்டு டக்குன்னு கும்பலில் சிக்கிடக்கூடாதுன்னு நாங்கள் வேக வேகமாக உள்ளார போயிட்டோம். நீங்கள் அந்த கும்பலை மட்டும் பாருங்களேன். க்ரௌடை மட்டும் பார்த்தீங்கல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ட்வின் கப்பிள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. See you in the next video. Bye.